ஸ்பேனர் பிரச்சனை வேலை செய்ய வேண்டாம், நீ அமைதியாக இருக்கு டூல் போகிறதோட நிப்பாட்டிக்கலாம். அப்போ எப்படி கற்றுக்காது? இதெல்லாம் செய்யறது நான் இருக்கிறேன் சரியா, நீ சாஃப்டாக செஞ்சால் போதும். இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஹெவி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, வந்து சிம்பிளாக இருக்கிற ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், லேப்டாப் போட்டு எரர் கிளியர் பண்ணுறத மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நிறைய வேலை கற்றுக்கினா நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அவர் வந்து வேண்டாம், ஸ்பேனரெல்லாம் எடுக்காத கையில், என் கஷ்டம் என்னோட போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாகிட்டேன். BS6 வண்டியில் வந்து பிக்கப் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் லேப்டாப் போட்டு பார்த்ததில் இதாக கம்ப்ளைண்ட்னு சொல்லி வந்துச்சு. சரி ஓகே வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சைலன்சரை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஆனால் வந்து சைலன்சர் கழட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் வண்டியும் இந்த மாதிரி சைலன்சர் கழட்டி க்ளீன் பண்ணணும்னு சொன்னால் நான் லாஸ்ட்டில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இங்கே லோக்கலில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப தூரத்தில் இருந்தால் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து செமையாக பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஸ்ப்ரே வந்து துருப்பிடிச்ச இடத்துலலாம் அடித்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு கழட்டிக்கலான்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தார். நானும் பார்த்துட்டு இருந்தேன். இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அது இதுக்கு தான் அப்படின்றத எங்கள் அசு தான் சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு தெரியாதுல்ல, நான் அவர் என்ன பண்ணாலுமே கேட்டு கற்றுக்குவேன். ஓகே இது இதுக்கு தானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பேன் எல்லாத்தையும். என்ன மாதிரி யார் யார் உங்கள் அசு கூட எப்படி ஒர்க்குக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே எங்கள் அசு கூட தான் இருப்பேன். எங்கள் அசுக்கிட்ட தான் சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்கள் அசு கூடவே ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வேலை பார்த்துட்டு எங்கே போனாலும் 2 பேரும் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துடுவோம். ஒரு சில பேரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் இதுங்க 2 சுற்றிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, ஒர்க்கு வந்தால் சுற்றிட்டு தானே பார்க்கணும், அதனால தான் சுற்றிட்டே இருக்கும் ஜாலியாக. எங்களும் உங்களுக்கு பிடிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.